ஹாய். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, எப்படி வந்துட்டு ஒரு வீடியோ வந்து வெப்சைட்டில் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் வந்துட்டு பேச போகிறேன். எப்படி வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு வெப்சைட்டில் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது, எதனால் வந்துட்டு அப்படி ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது, எப்படி வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போது பொதுவாக எப்படி வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்துட்டு யூசர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதான் வந்துட்டு என்னோடய வெப்சைட்டோட ஒரு பேஜுன்னு வச்சுப்போம். இதில் வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணி யூசர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோவை வந்துட்டு அப்லோட் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு video.mp4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போது இந்த mp4 ஃபைலை வந்துட்டு அவன் வந்து அப்லோட் பண்ணுறான். அவன் வந்துட்டு அதை வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது அந்த வீடியோ ஃபைல் வந்து டைரெக்டாக வந்துட்டு என்னோடய சர்வருக்கு வந்துட்டு வரும். இப்போ நான் அந்த வீடியோ ஃபைலை வந்துட்டு நான் வந்து எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜான மினைவோவில் நான் போயிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுப்போம். என்னோடய மினைவோவில் போய் வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, மினைவோவில் ஸ்டோர் ஆன அந்த வீடியோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ப்ரௌசருக்கு நான் வந்துட்டு அதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ப்ரௌசரில் வந்துட்டு அந்த வீடியோ வந்து மினைவோலேருந்து ப்ரௌசருக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து போய் ஸ்ட்ரீம் ஆகும். ஒரு பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது. இப்போது எப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை வரும், ராவாக நம்ம வந்துட்டு யூசர் வந்து தர்ற அந்த வீடியோவை அப்படியே நம்ம வந்துட்டு ப்ரௌசரில் போய் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போது யூசர் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1080p அவன் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கான். ப்ரௌசரும் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுற அந்த வீடியோவுடைய குவாலிட்டி வந்துட்டு சேம் 1080pயில் தான் வந்துட்டு இருக்கும். அப்போனா நெட்வொர்க் வந்துட்டு அந்தளவு கிடைக்காத ஒரு பர்சன் வந்தால் 1080p வீடியோவை வந்து எப்படி வந்துட்டு பார்க்க முடியும்? கண்டிப்பாக வந்துட்டு பார்க்க வந்துட்டு முடியாது. 1080p வந்துட்டு அந்த குவாலிட்டி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்ன தேவை அப்படின்னா, ஹை பிட்ரேட் வந்துட்டு தேவை. இந்த ஹை பிட்ரேட் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு 1080pயை வந்து நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். இந்த பிட்ரேட் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். இப்போது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டேட்டா வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து ப்ராசஸ் ஆகணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பிட்ரேட் அப்படின்றது. இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு 1080p குவாலிட்டியில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட அந்த பிட்ரேட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதிகமாக தான் வந்துட்டு தேவைப்படும். அப்போனா இப்போ இந்த அதிகமான இந்த பிட்ரேட் தேவை அப்படின்னா எனக்கு எதுவும் தான் தேவைன்னா ஹை பேண்ட்வித் வந்து எனக்கு வந்துட்டு தேவைப்படும். இந்த ஹை பேண்ட்வித் வந்து எனக்கு வந்து எப்படி கிடைக்கும், நல்ல ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு கிடைக்கும். இந்த பேண்ட்வித்துனால் வந்துட்டு சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு பைப்பை வந்து நம்ம வந்துட்டு இமேஜின் பண்ணுவோம். இப்போ ஒரு பைப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்ன பைப்பாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டரை தான் நம்மளால் வந்துட்டு உள்ளே வந்து அனுப்ப முடியும். இப்போ அதுவே வந்துட்டு அந்த பைப் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய பைப்பாக இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்துட்டு நிறையா வாட்டரை வந்துட்டு உள்ளே அனுப்ப முடியும். ஸோ இந்த பைப்புக்களை தான் வந்துட்டு நெட்வொர்க்கில் வந்துட்டு இந்த பேண்ட்வித். ஒரு செகண்டுக்கு நம்மளால் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ டேட்டா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பேண்ட்வித். ஸோ நமக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் ஸ்பீடு இல்லாமல் நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 1080p வீடியோவை நம்மளால் வந்துட்டு யூஸரை வந்து பார்க்க வைக்க முடியாது. ஸோ அப்போனா வந்து இப்போது சரி, சப்போஸ் வந்துட்டு 1080p வந்துட்டு அந்த குவாலிட்டியை வந்துட்டு பார்க்க முடியாத ஒரு யூசர் வந்துட்டு உள்ளே வந்துட்டான்னு வச்சுப்போம். 1080p வீடியோவை வந்து பார்க்க முடியாத ஒரு யூசர் என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகி அந்த வீடியோவை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அப்போ அவனுக்கு வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை வந்துட்டு வரும் அப்படின்னா, பஃபரிங் வந்துட்டு ஏற்படும். இப்போ அந்த பஃபரிங் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ பார்த்துட்ருப்போம்.
திடீர்னு வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்துட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்குமா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு பஃபரிங். ஸோ இந்த பஃபரிங் வந்துட்டு எதனால் வந்து நடக்குது அப்படின்னா, ப்ரௌசர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராக்ரெசிவ் டவுன்லோடிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணுது. இந்த ப்ராக்ரெசிவ் டவுன்லோடிங் அப்படின்னா வந்துட்டு என்னது அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஒரு வீடியோவை எடுத்துப்போம். இப்போ அந்த வீடியோவில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு டைம்லைன், ஒரு ப்ராக்ரெசிவ் பார் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வந்துட்டு இந்த பிகினிங்கில் வந்துட்டு இருக்கும். இந்த சர்க்கிள் வந்துட்டு மூவ் ஆக எனக்கு வந்துட்டு அந்த ப்ரௌசர் என்ன செய்யும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணும். இது வந்துட்டு ப்ரௌசரோட ஒரு காமனான ஒரு பிஹேவியர் தான். நான் வந்துட்டு ஏன் வந்து இது வந்து ப்ரௌசரோட ஒரு காமனான பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டேட்டா வந்துட்டு நினைவோடு இருந்து எனக்கு வந்துட்டு ப்ரௌசரில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு யூசர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகுது. ப்ரௌசரில் வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு இல்லை, அப்படி தானே, அது வந்துட்டு நினைவோடு தானே வந்துட்டு இருக்குது. ஸோ நினைவோடு இருந்து ப்ரௌசர் வந்துட்டு அதை வந்துட்டு எப்போ வந்து அது வந்து டவுன்லோட் பண்ணுதோ அப்போ தான் அதால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு யூசர்ஸுக்கு வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ அது வந்துட்டு அதோடய ஜாபை வந்து இங்கே வந்து கரெக்டாக தான் பார்க்குது. இப்போது நான் இந்த ப்ராக்ரெசிவாக நான் அது வந்துட்டு டவுன்லோட் ஆகிறது வந்துட்டு பிரச்சனை கிடையாது. நான் வந்துட்டு இது இங்கே வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணால், நான் எல்லா யூசர்ஸுக்குமே வந்துட்டு இந்த சேம் குவாலிட்டி ஆஃப் வீடியோவை நான் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறது தான் வந்துட்டு இங்கே வந்து பிரச்சனை. அப்போனா வந்துட்டு நான் என்ன செய்யணும், யூசர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த குவாலிட்டியை வந்துட்டு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ அந்த ஸ்விட்சிங்கை வந்துட்டு பண்ணணும். நான் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்துட்டு கரெக்டான டேர்ம் வந்து என்னது அப்படின்னா அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங். இதுக்கு பேர் இதுதான் வந்துட்டு அதோட அந்த கரெக்டான நேம். இப்போ இந்த அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங்கை வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங்கை வந்துட்டு பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன ஃபார்மெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா HLS அப்படின்ற இந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த HLSனால் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து HTTP லைவ் ஸ்ட்ரீமிங். இந்த HTTP லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு என்ன பண்ணணும்னு நான் வந்துட்டு சொல்லிடுறேன். இப்போது இதுதான் வந்துட்டு என்னோடய ப்ரௌசர். இப்போ இந்த ப்ரௌசருக்கு வந்துட்டு நான் வந்து டேட்டாவை நான் வந்துட்டு சென்ட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து MP4 நான் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு ப்ரௌசரில் வந்துட்டு HLSை நான் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஹோல் வீடியோ வந்து இங்கே வந்து இருக்குது. அது வந்து ப்ரௌசருக்கு வந்துட்டு போகுது. ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராக்ரெசிவாக அதை வந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே இப்போ யூஸர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிட்டான். திடீர்னு வந்துட்டு நெட்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப வந்துட்டு கம்மியாகுது. என்ன பண்ண ஆரம்பிச்சிருது, இது அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருது. அவன் அந்த இடத்துல ஸ்டக் ஆகிறான். ஏன், அவனுக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கு வந்துட்டு பிட்ரேட் வந்து கிடைக்கல. அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கான பிட்ரேட் வந்து அவனுக்கு வந்துட்டு கிடைக்கல. அப்படியே வந்து நின்றுது. ஏன்னா இது மொத்த அந்த வீடியோவையும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு செப்பரேஷன் வந்துட்டு கிடையாது. அது வந்துட்டு ஒரு பிக் ஃபைல். MP4ன்றது வந்துட்டு ஒரு பிக் ஃபைல். அதை வந்து அப்படியே வந்துட்டு ப்ரௌசரில் வந்துட்டு கொடுக்குது. ப்ரௌசர் வந்து அதை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணுது. எந்த ஒரு செப்பரேஷனும் வந்துட்டு கிடையாது டேட்டாவில். ஸோ அது எனக்கு வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவனால் அந்த ஹோல் வீடியோவையுமே வந்துட்டு பார்க்க முடியாமல் வந்துட்டு போகுது. இதுதான் வந்துட்டு ப்ரௌசர்னு வச்சுப்போம். இதை வந்துட்டு எனக்கு வந்து HLS ஃபார்மெட்டில் மாற்றப்பட்ட ஒரு வீடியோ. சரியா? இப்போ எனக்கு வந்துட்டு இந்த HLSனால் வந்துட்டு எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சங்காக வந்துட்டு இருக்கும். இந்த HLSக்கு உள்ளே வந்துட்டு நான் வந்து எப்படி இருக்கும்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ HLSக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். மாஸ்டர் பிளேலிஸ்ட்.
இந்த மாஸ்டர் பிளேலிஸ்ட்டுக்கு உள்ள நமக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோவை வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய குவாலிட்டிஸ்லாம் நம்ம வந்துட்டு மாற்ற முடியும். இப்போ நான் வந்து அதை வந்து எப்படி வந்துட்டு மாற்றுறாங்க அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசிக்காக சொல்லிடுறேன். இப்போது மாஸ்டர் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போது நம்ம வந்துட்டு அந்த வீடியோவை 2 குவாலிட்டியாக நம்ம வந்து மாற்றுறோம். ஒன்று வந்து 1080pன்னு வச்சுப்போம், இன்னொன்று வந்துட்டு 360p. 2 குவாலிட்டியில் வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். இதுக்கு உள்ள இது சரியா, இதுவும் வந்துட்டு என்ன தான் அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்டு தான். இதுவும் வந்துட்டு என்ன தான் ஒரு பிளேலிஸ்ட்டு தான். இந்த 1080pக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அதோட இந்த டிஎஸ் ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த 360pக்கு உள்ளே வந்துட்டு என்ன இருக்கும்னா அதோட இந்த டிஎஸ் ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த டிஎஸ் ஃபைல்னால் வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் செக்மெண்ட் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன், ஃபுல் ஃபார்ம் இருந்தேன். டிஎஸ் ஃபைல் ஃபார்மேட் டிரான்ஸ்போர்ட் செக்மெண்ட்டுன்னு மாற்றி சொல்லிட்டேன், டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீம் ஃபைல். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீம் ஃபைல் வந்துட்டு என்னது அப்படின்னா நான் சொன்னேன் தெரியுமா, சங்க் அந்த சங்காக வந்துட்டு இந்த ஹச்எல்எஸ்ஸை வந்துட்டு மாற்றுறதே இந்த ஹச்எல்எஸ்ஸை மாற்றுறதுன்ட்டேன், அந்த வீடியோவை வந்துட்டு மாற்றுறதே வந்துட்டு இந்த டிஎஸ் ஃபைல்ஸ் தான். இப்போது நான் வந்துட்டு இந்த ஹச்எல்எஸ்ஸில் நடக்கிறது இப்போ நான் வந்துட்டு ஹச்எல்எஸ்க்குள்ளே நான் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு மாஸ்டர் பிளேலிஸ்ட்டு, அதுக்குள்ளே வந்துட்டு 2 பிளேலிஸ்ட். நம்ம எத்தனை குவாலிட்டியாக நம்ம வந்து மாற்றுறோமோ அத்தனை பிளேலிஸ்ட் வந்துட்டு உள்ளே இருக்கும். இப்போ நான் இங்கே 2 குவாலிட்டியாக வந்து மாற்றிருக்கேன். அதனால் எனக்கு வந்து 1080p 360pன்னு சொல்லிட்டு 2 பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே அதுக்கேற்ற டிஎஸ் என்னது டிரான்ஸ்போர்ட் செக்மெண்ட்டுன்னு திரும்பவும் மாற்றுறேன். டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீம் ஃபைல், இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீம் ஃபைலு இங்கே வந்து 360க்கான டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீம் ஃபைல் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஆர்டராக வந்துட்டு போகும். இதில் இந்த குவாலிட்டியில் இருக்கிற டிஎஸ் ஃபைல்ஸும் இந்த குவாலிட்டியில் இருக்கிற டிஎஸ் ஃபைல்ஸும் வந்துட்டு ஆர்டராக வந்துட்டு போயிட்டுருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த ஹச்எல்எஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்குது. இப்போ இது வந்து எப்படி வந்துட்டு அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங்கை வந்துட்டு பண்ணுது அப்படின்னா, ப்ரௌசருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா அந்த மாஸ்டர் பிளேலிஸ்ட் வந்துட்டு வரும். இந்த மாதிரி என்கிட்ட வந்துட்டு 2 பிளேலிஸ்ட் வந்து என்கிட்ட வந்து இருக்குது, 2 குவாலிட்டியில் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு இருக்குது. உனக்கு வந்து எப்போ தேவையோ நீ வந்து எடுத்துக்கோ, எனக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. 2 குவாலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. உனக்கு வந்து எப்போ உனக்கு வந்துட்டு பேண்ட்வித் வந்து கம்மியாகுதோ அப்போ நீ வந்து இதை எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாஸ்டர் பிளேலிஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 1080p அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த 360pன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 1080pக்கு பக்கத்தில் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி இந்த 366 மாதிரியே இல்லை, 360pக்கு வந்துட்டு அதுக்கான இந்த பேண்ட்வித் வந்துட்டு இருக்கும். இப்போது இந்த 1080pக்கான பேண்ட்வித் வந்துட்டு ஒரு சர்டன் வேல்யூ வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுப்போம். அப்ராக்சிமேட்டாக நிறையா தான் வந்துட்டு தேவைப்படும். நான் ஒரு 8000 வைக்கிறேன், அவ்வளோ வருமானு தெரில, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 8000 இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஒரு 2000 இருக்குது. ஸோ இப்போது யூஸரோட ப்ரௌசர் வந்துட்டு எப்பயுமே வந்து பண்ணுற வேலை என்னென்னா நம்மளோட இந்த நெட்வொர்க் ஸ்பீடு, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரௌசர் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போது எனக்கு வந்துட்டு என்னோடய பேண்ட்வித் வந்து 8000னா அப்போனா என்ன அர்த்தம், என்னோடய நெட்டு வந்து நல்ல ஸ்பீடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 1080p இருக்கா, இந்த 1080pக்கான இந்த பிளேலிஸ்ட் நான் வந்துட்டு சொன்னேன் மாஸ்டருக்கு பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எத்தனை குவாலிட்டியில் ஜென்ரேட் பண்ணுறோமோ அத்தனை பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த 1080pக்கான இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போகும். இந்த வேலை எல்லாத்தையுமே இந்த செக்மெண்ட்டாக வந்துட்டு தர்றது தான் வந்துட்டு ஹச்எல்எஸோட வேலையை தவிர அதை வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணுறது, அதை வந்து மானிட்டர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்குறது யார் அப்படின்னா என்னோடய ப்ரௌசர் தான் வந்துட்டு பார்க்குது. இப்போ இந்த 1080pக்கு உள்ளே வந்துட்டு நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா டிஎஸ் ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ இந்த டிஎஸ் ஃபைல்ஸு
இப்போ இங்கே வந்து ஒரு 2 டிஎஸ் ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி வச்சுப்போம். இந்த சங்கை வந்துட்டு ப்ரௌசர் வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு எப்படி வந்துட்டு நமக்கு வந்து அந்த வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகும் அப்படின்னா, சங்காக வந்துட்டு இந்த 1080pயில் இருந்துட்டு அது வந்து போய்கிட்டே வந்துட்டு இருக்கும் இந்த ப்ரௌசருக்கு. இப்போது நான் வந்துட்டு சொல்கிறேன், அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு ஒரு பிக் ஃபைலாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு இடத்துல எனக்கு வந்துட்டு அந்த நெட்வொர்க் வந்துட்டு டவுன் ஆகும்போது என்னால் வந்து எதுவுமே வந்துட்டு பண்ண முடியலை. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த பிட்ரேட் வந்துட்டு கிடச்சா தான் என்னால் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ப்ராசஸே பண்ண முடியுன்ற மாதிரி ஆச்சு. இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுருக்கேன், சங்காக தான் நான் வந்து அனுப்புகிறேன். இப்போ நான் ஒரு சங்க் அனுப்புகிறேன், நல்ல இன்டர்நெட் ஸ்பீடு வந்துட்டு இருக்குது, பக்காவாக இருக்குது. இன்னொரு சங்கில் வந்துட்டு எனக்கு வந்து என்னவாக ஆரம்பிச்சிருந்தா, என்னோடய இன்டர்நெட் வந்து டக்குன்னு டவுன் ஆகுது. அப்போனா சரி ஓகே, எனக்கு வந்துட்டு இது வந்து டவுன் ஆகுது. அப்போனா இதுக்கான இந்த சங்க் வந்திருக்கும்ல. இப்போது நான் இது வந்துட்டு ஒன்று வந்து பண்ணோம், ஒரு சங்கை வந்து அது வந்துட்டு ப்ளே பண்ணுதா, அதுக்கப்புறமே வந்துட்டு அடுத்த சங்க் வந்து வரும்போது நமக்கு வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, இது வந்துட்டு அந்த இன்டர்நெட் ஸ்பீடை வந்துட்டு மானிட்டர் பண்ணுன்னு சொன்னால், ஸோ அது வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கனால அடுத்த சங்க் வரும்போதும் என்ன இன்டர்நெட் ஸ்பீடு வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு வந்துட்டு கரண்ட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு எதுவும் வந்துட்டு பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு அது வந்துட்டு பார்க்குறோம். சப்போஸ் இன்டர்நெட் வந்துட்டு இந்த சங்கை வந்து ரன் ஆகும்போதே, அதாவது அந்த சங்கை டவுன்லோட் பண்ணுதில்ல, ஸோ பஃபரில் தானே வந்துட்டு அது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி தானே அது வந்து இது பண்ணுது. அப்படி இருக்கும்போதே அடுத்த சங்குக்கான அந்த ஒரு வர்ற அந்த இன்டர்நெட் ஸ்பீடை வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும்ல. ஸோ அடுத்து வந்து டக்குன்னு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணிடும், இந்த 360க்கு வந்துட்டு அதை வந்து ஸ்விட்ச் பண்ணிடும். 360யோட அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு போகும். 360pன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும்னு நான் வந்து சொன்னேன்னா அங்கே வந்து போயிடும். அங்கே இருக்க .ts ஃபைல் இருக்குமா, அந்த .ts ஃபைல்லேருந்து திரும்ப வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி வந்துட்டு இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா அடாப்டிவாக வந்துட்டு அந்த பிட்ரேட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து தரும். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், வீடியோ வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகிறதுக்கோ அல்லது வந்துட்டு நெட்வொர்க் வந்துட்டு ஹையாக இருந்தாலும் பெட்டர். நீ வந்து இப்போ உனக்கு நெட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீ வந்து 1080p வீடியோ நீ வந்து பார்க்க போகிற, உனக்கு வந்துட்டு இந்த பிரச்சனையும் வந்துட்டு இல்லை. உனக்கு வந்து நெட்டு கம்மியாக இருந்தால் நீ வந்து 360pக்கான வீடியோவை நீ வந்து பார்க்க போகிற, உனக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையும் வந்துட்டு இங்கே வந்து கிடையாது. நம்ம நெட்வொர்க் ஸ்பீடுக்கு ஏற்றபடி நம்மளால் வந்துட்டு வீடியோ வந்து பார்க்க முடியுது. யூஸர் வந்துட்டு என்ன குவாலிட்டினாலும் அப்லோட் பண்ணிட்டு போட்டோம், நம்மளால் அந்த வீடியோவை வந்துட்டு யூஸர்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி வந்து பண்ணுறது தானே வந்துட்டு கரெக்டான வேவாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு HLS ஃபார்மட் மூலிமா நம்மளால் வந்துட்டு பண்ண முடியுது. இந்த அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங்கை வந்துட்டு HLS மட்டும்தான் வந்துட்டு பண்ணுமானா கிடையாது. இது MPEG-ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபார்மட் வந்துட்டு இருக்குது. ஆனால் நான் ஏன் வந்து இந்த HLSக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த HLS தான் வந்துட்டு எல்லா ப்ரௌசர்ஸ்லையும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபார்மேட். MPEG- வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆப்பிளில் சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் HLS வந்துட்டு பெஸ்ட்டு. நான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த சர்வீஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ண அந்த ஃபார்மேட் என்னதுன்னா இந்த HLS ஃபார்மேட்டு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது வந்துட்டு HLS தான் வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு வீடியோ சர்வீஸ்க்கான இந்த ஒரு பேசிக்கான இந்த ஒரு ஆர்கிடெக்சரை நான் வந்துட்டு சொல்கிறேன். எப்படி வந்துட்டு யூஸர் வந்து அப்லோட் பண்ணுற அந்த விஷயத்தை வந்து HLSஸாக வந்து அந்த ஃபார்மெட்டுக்கு வந்துட்டு மாற்றுறது அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு யார் வந்துட்டு இந்த கன்வர்ஷனை வந்துட்டு பண்ணுறா அப்படின்னா FFmpeg தான் வந்துட்டு பண்ணுது. இப்போது வந்து இதுதான் வந்துட்டு ப்ரௌசர். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ரௌசரில் வந்துட்டு யூஸர் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இங்கே அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அந்த அப்லோடுன்ற பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணி வீடியோவை வந்துட்டு அப்லோட் பண்ணுறான். அப்லோட் பண்ணுற அந்த வீடியோ அந்த அப்லோட் பண்ணுற அந்த வீடியோ எனக்கு வந்துட்டு மினைவோவில் போய் வந்துட்டு ஸ்டோர் ஆகுது. மினைவோ அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். இப்போது AWSல வந்துட்டு
அவங்களுமே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து காசு கட்டணும். மினேவோ வந்துட்டு அதே எஸ்டிகேவை தான் வந்துட்டு எடுத்து வந்துட்டு யூஸ் பண்ணுது. ஆனால் வந்துட்டு ஃப்ரீ. இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் வந்துட்டு போய் வந்துட்டு இந்த வீடியோஸு, இமேஜஸ்ஸு, இந்த பிடிஎஃப் அந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த மினேவோவில் போய் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு இந்த மினேவோவில் போய் வந்துட்டு ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மினேவோவில் இருக்கிற அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம வந்து FFmpegக்கு நம்ம வந்து அனுப்பணும். இந்த FFmpeg வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா, வீடியோவை வந்துட்டு கன்வர்ஷன் பண்ணும், டிரான்ஸ்கோடிங் பண்ணும், என்கோடிங் பண்ணும், டீகோடிங் பண்ணும். எல்லா வேலையுமே வந்துட்டு இந்த FFmpeg வந்துட்டு பார்க்கும். இதை வந்துட்டு என்னென்னா, இது வந்துட்டு ஒரு கமாண்ட் லைன் டூலு. இப்போ FFmpeg வந்துட்டு நம்ம வந்து போய் வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா, கமாண்ட்ஸாக தான் நம்ம வந்துட்டு போய் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். FFmpeg-i இன்புட் ஃபைல் ஸ்பேஸ் அவுட்புட் ஃபைல் நம்ம வந்து என்ன ஃபார்மேட்டாக மாற்றணும் அப்படின்றது. ஸோ இப்போ வந்துட்டு யூசர் வந்துட்டு MP4 வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தான் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அதை HLS மாற்று அப்படின்னு சொல்லி நான் அந்த FFmpegல நான் வந்துட்டு கமாண்ட் வந்துட்டு நான் வந்து எழுதியிருப்பேன். எழுதி நான் வந்து என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா வந்து மாற்றிருப்பேன். மாற்றினதுக்கப்புறம் அந்த HLSஐ வந்துட்டு நான் வந்து எங்கே போய் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டிஸ்க் ஸ்பேஸில் வந்துட்டு நான் வந்துட்டு போய் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். கேட்கலாம், டிஸ்கில் வந்துட்டு நீ வந்து எதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுற? நீ தான் வந்து சொன்னேல டேரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரியான அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் மினேவோலையும் நீ வந்துட்டு டேரெக்டாக வந்து ஸ்டோர் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஏன் வந்துட்டு நான் வந்துட்டு மினேவோவில் போய் ஸ்டோர் பண்ணல அப்படின்னா, இந்த .ts ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கா, இந்த .ts ஃபைல்ஸ் வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா அப்டேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்துட்டு மினேவோ வந்து FFmpegக்கு வந்து அனுப்பும்போது நமக்கு வந்துட்டு சங்காக தான் வந்துட்டு அனுப்புது. ஸோ அது வந்து சங்காக அனுப்பும்போது எனக்கு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சங்காக தான் வந்துட்டு எனக்கு வந்து ப்ராசஸ் ஆகி எனக்கு வந்துட்டு வரும். அப்படி வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு என்ன செய்யாது, அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வராது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு அது வந்துட்டு சங்காக தான் வந்துட்டு வரப்போகுது. ஸோ நான் வந்து மினேவோவில் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நான் மாடிஃபை வந்து என்னால் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக நான் வந்துட்டு பண்ண ஆப்ஜெக்டை வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபைலை வந்து என்னோடய டிஸ்கில் வந்து நான் வந்து முதல்ல போய் நான் வந்து ரைட் பண்ணணும். ரைட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்துட்டு அந்த அப்டேஷன் வந்துட்டு ரைட்டில் வந்து டிஸ்கில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரைட் ஆனதுக்கப்புறம் எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை வந்து மினேவோவில் போய் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் மினேவோவில் இருந்து வழக்கம் போல் நான் வந்துட்டு ப்ரௌசரில் போய் நான் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம வந்துட்டு பண்ணணும். ஒரு வீடியோவை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த சேம் ஆர்கிடெக்சர் தான் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூபு, அதுவும் வந்துட்டு இதே ஆர்கிடெக்சர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு விஷயங்களுக்கும் டெடிக்கேட்டடாக வந்துட்டு சர்வர் வச்சுருப்பாங்க. லார்ஜ் ஸ்கேலில் நம்ம வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்மால் ஸ்கேலில் வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான் வந்துட்டு நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ சேம் ஆர்கிடெக்சர் தான். ஸோ நான் இந்த வீடியோவில் இருந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூசர் தர்ற அந்த ஃபார்மெட்டில் அப்படியே வந்துட்டு பண்ணாதீங்க. அப்போனா வந்துட்டு மற்ற நல்ல நெட்வொர்க் வந்துட்டு இல்லாத வந்துட்டு யூசர்ஸால் வந்துட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. அதனால HLS ஃபார்மெட் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு என்னவா யூசர் வந்துட்டு அப்லோட் பண்ணாலும் அதை HLSஆக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அடாப்டிவ் பிட்ரேட் வந்து உங்களால் வந்துட்டு இது பண்ண முடியும். எல்லா யூசர்ஸாலையும் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அவ்வளோதான். தேங்க்யூ.